வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ரொம்பவே சுவையான முறுக்கு ரெசிபி எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அந்த பச்சரிசியில் தான் நான் செய்ய போகிறேன். பச்சரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சரிசியும் இந்த வறுத்த உளுத்தம்பருப்பையும் தனித்தனியாக மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சரிசியும் வறுத்த உளுத்தம்பருப்பையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திங்கன்னா 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு மாவு எடுக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஜலிச்சிட்டோம். இப்போ இது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவோட கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் நல்லா கையில் நுணுக்கிட்டு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு உங்களுக்கு. இப்போ முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு முறுக்கு புழியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சு தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதுக்குள்ள எண்ணெய் தடவிக்கலாம். இதுலேயுமே எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ முறுக்கு புழிஞ்சிட்டோம். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஆயில் பபிள்ஸ் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ முறுக்கு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ரொம்பவே சுவையான மொறுமொறுப்பான முறுக்கு தயாராகிடுச்சு. முறுக்கு வந்து மொறுமொறுப்பாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பபிள்ஸ் நல்லா அடங்கினோடனே எடுங்க. பாருங்க, முறுக்கு உடச்சி காட்டுறேன். எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குன்னு பாருங்கள். சரிங்க, இன்றைக்கி நான் என்ன மெஷர்மெண்ட் சொன்னனோ அதே மெஷர்மெண்ட்டில் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இந்த வீடியோ கிடைக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.